மச்சான், இப்போ உனக்கு தலைவலிலாம் ஓகே தானடி? நல்லா இருக்குடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, எனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க? அதானே, நேத்து என்னாச்சு? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்ட. என்னப்பா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சுடரமா. அவளுக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. அதனாலதான் கார்த்திக் கிட்ட கூட்டிட்டு போனேன். ஃபோன் பண்ண, கார்த்தி தான் உடனே கூட்டிட்டு வாங்க நான் பாக்குறேன்னு சொன்னாரு. அவன் நல்லா தான் பேசிட்டு இருந்தா. ஆனா என்னவோ தெரியல, திடீர்னு தலை வலிக்குதுன்னு மயங்கிட்டா. ஓ, கார்த்திக் என்னப்பா சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நிம்மதி கிட்ட உனக்கு தலையில அடிபட்டதுனால முன்ஜென்மங்கள் ஞாபகம்லாம் வரும்னு சொன்னா அவ ரொம்ப பயந்துருவா. அதனால இப்போதைக்கே சொல்ல வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். சுடரமாவும் பயப்படுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல சுடரமா. நிம்மதி இஸ் டோட்டலி ஃபைன். அன்னைக்கு கீழே விழுந்தால அதுல தலையில அடிபட்டதுல திடீர்னு தலை வலிக்குது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. சுடரமா, அப்பா எங்க? அவரை நிம்மதிக்கு நிறைய நான்வெஜ் எல்லாம் சமைச்சு பொண்ணும் போய் கறி எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பிட்டேன். கடைக்கு போயிருக்காரு அதிப்பையா. வரதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரமாகுது ஆகும். கொஞ்சம் மல்லிகை ஜாமான்லாம் சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், அதான் போயிருக்காரு. சரிங்க சுடரமா, அப்ப இன்னைக்கு உங்க கையால பிரியாணி தான். ஆமா அதிப்பையா, அதுவும் ஸ்பெஷல் பிரியாணி. ஆத்தி, பிரியாணியே கேவலமா தான் இருக்கும். இதுல ஸ்பெஷல் பிரியாணி வரையா? என்னன்னு கேக்குறதுக்கும் வாய் வர மாட்டேங்குது. கேட்டாலும் நம்மளுக்கு உசுறு இருக்காது. சரி, கேட்டுருவோம். சுடரமா, என்ன ஸ்பெஷல் பிரியாணி? அது வந்து அதிப்பையா, இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான். எப்ப நான் மட்டன் பிரியாணி செஞ்சாலும் கலர் மட்டும் எப்ப பாரு கொஞ்சம் ரெட் கலராவே வருது. ஒரு பிரவுன் கலர்ல வந்தா தானே ப்ராப்பர் மட்டன் பிரியாணி, அதுவும் முஸ்லிம் ஸ்டைல்ல கரெக்டா இருக்கும். அதுக்கு அந்த கலருக்காக தான் பிரியாணில 4-5 பாக்கெட் டைரி மில்க போடலான்னு இருக்கேன். என்னமா சொல்ற? மட்டன் பிரியாணில டைரி மில்க் போட போறியா? ஆமாண்டி, டைரி மில்க் சாக்லேட்டை தனியா சாப்பிடவே செம்மையா இருக்கும். அதே மாதிரி மட்டன் பிரியாணியை தனியா சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்துட்டா வேற லெவல் டக்கரா இருக்கும்ல. ஹேய், அதுலயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குடி. நான் ஒன்னும் சாதாரண டைரி மில்க் போடல, டைரி மில்க் சில்க் போட போறேன். அப்படியே பிரியாணி பாரு, சிலுக்கு சிலுக்கா வரப்போகுது. சரி சரி, உங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். ஆதிப்பையா, அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஆனா ஒன்னு ஆதிப்பையா, என் பிரியாணியை சாப்பிடாம நீங்க கிளம்பவே கூடாது சொல்லிட்டேன். பிரியாணியை சாப்பிடாம கிளம்பவே கூடாதா? சாப்பிட்டா ஒரேடியா கிளம்பி போயிருவேனே. ஐயோ கடவுளே. ஏண்டி மச்சான், எனக்கு ஒரு டவுட். இப்படி தினமும் ஸ்பெஷலா சாப்பிட்டு எப்படி உசுரோட இருக்க? அப்படிதான், என்ன பண்றது? அம்மா ஏதாவது ஸ்பெஷலா செய்யறேன்னு இந்த மாதிரி தான் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோ, இப்படித்தான் இவங்களுக்கு மத்தியில உசுறு வாழ்றதுனே எனக்கு தெரியலடி. அப்புறம் அப்புறம்னா என்னடி? ஒன்னும் இல்ல. என்னடி, எதுக்கு சிரிக்கிற? சிரிக்கிற அப்புறம்னு கேக்குற, அப்புறம் ஒன்னும் இல்லைன்னு சொல்ற. என்னடி? இல்ல, நேத்து நைட்டு நடந்ததை நினைச்சேன், சிரிச்சேன். நேத்து நைட்டா? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா மச்சான்? மறக்க முடியுமா மச்சான்? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நான் உன்கிட்ட என்னோட காதல சொன்னேன், நீ என்கிட்ட உன்னோட காதல சொன்ன. எப்படிடா ஞாபகம் இருக்கான்னு கேக்குற? மறந்துருப்பி ஒன்னு நினைச்சேன்டி. தலை வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்ல, அதனால இதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்காதுன்னு நினைச்சேன். ஞாபகம் இருக்கு மச்சான். நீ எனக்கு கீ லாக்கெட் பிரசன்ட் பண்ணது. உன்னோட லாக்கெட்ல லாக் இருந்தது. என்னோட கீ போட்டாதான் உன்னோட ஹார்ட் ஓபன் ஆகுறது. நீ என்ன உன்னோட இதயத்துல சுமக்கிறேன்னு சொன்னதுன்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு மச்சான். அந்த ஹார்ட்டின் பெண்டன்ட்ல உன்னோட போட்டோவும் என்னோட போட்டோவும் இருந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. ஆமாண்டி, லைஃப் முழுக்க உன்னை என்னோட இதயத்துல வச்சு பாதுகாக்கணும். நிம்மதி. ஆதி, ஐ லவ் யூ. ஹாய், நான் தானே ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீ முந்திக்கிட்ட. நான் தான் எப்போதும் உன்னை முதல்ல காதலிப்பேன், அப்புறம் தான் நீ. முடியாது. நீ வேற என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. ஆனா இந்த விஷயத்துல நான் தான் உன்னை முதல்ல காதலிப்பேன், அதிகமாவும் காதலிப்பேன். டேய், ஐ லவ் யூ. லூசு, நான் தானே சொல்லணும், நீ எதுக்கு சொல்லிட்டே இருக்க? ஐ லவ் யூ. ஹே, கொன்றுவேண்டி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. ஹே, பொடி.
பண்ணிருக்கேன், நீயும் என்ன லவ் பண்ற. நம்ம ஈக்குவலாவே ஷேர் பண்ணிக்கலாம்டா. நீ பெருசு நான் பெருசு அப்படிலாம் வேணாமே. முடியவே முடியாது. நான் தான் உன்ன அதிகமா லவ் பண்றேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஆஹா. பார்க்கலாமா? நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதுக்கான உணர்வை விட நான் உன்கிட்ட சொல்ற ஐ லவ் யூக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். அப்படியா? எங்க உங்க பவரான ஐ லவ் யூவை சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணை பாரு ம். மச்சான், ஐ லவ் யூ. கேட்காதே, இது மட்டும் கேட்காதே. மச்சான், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. அடி அடி தலை வலிக்குது. அடி. எடி எடி மச்சான், என்னடி ஆச்சு? நிம்மதி நிம்மதி, இங்க பாரு. கார்த்திக் கார்த்திக் சொன்னாரு, திடீர்னு நிம்மதிக்கு மயக்கம் வந்தா அப்படியே விட்டுருங்க, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சுவான்னு. அட பயமா இருக்கே. நிம்மதி, யாரங்கே யாரங்கே? இங்கே வாருங்கள், இங்கே இங்கே வாருங்கள். மச்சான் என்னென்னமோ பேசுறாளே. ஒருவேளை ஏதோ ஒரு ஜென்மம் இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சா? நிம்மதி, ஆதித்தன் ஆதித்தன் இங்கே வர வேண்டும். யாரங்கே? இளவரசி அழைத்தீர்களா? ஆமாம், எனக்கு இப்பொழுதே ஆதித்தனை பார்க்க வேண்டும். ஆதித்தன் யார் என்று தெரியவில்லையே இளவரசி. அவன் யார்? வாயை மூடும். அவரை அவன் இவன் என்று அழைப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. மன்னிக்கவும் இளவரசி, தெரியாமல் கூறிவிட்டேன். ஆதித்தன் இந்நாட்டு மக்களில் ஒருவர் ஆவார். அவர் எங்கே இருந்தாலும் சரி, ஊருக்குள் தேடி கண்டுபிடித்து இன்னும் அரை மணி நேரத்திற்குள் எனது முன் நீங்கள் நிறுத்த வேண்டும். இது இந்த இளவரசியின் உத்தரவு. அப்படியே ஆகட்டும் இளவரசி. இன்னும் அரை மணி நேரத்திற்குள் ஆதித்தனை நாங்கள் கண்டுபிடித்து கூட்டி வருகின்றோம். சென்று வாருங்கள். என்னை இவ்வளவு அழகாக வர்ணித்துவிட்டு என்னிடமிருந்து தப்பி ஓடுகின்றாயா? ஆதித்தன் அவர்களே, நான் இந்நாட்டின் இளவரசி என்பதை மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன். நீ எங்கு சென்று ஓடி ஒளிந்தாலும் உன்னால் என்னிடம் தப்பிக்க இயலாது. மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். அவளை இளவரசி, ஒரு நாள் நான் பார்த்தேன். ஆஹா, இளவரசி கொள்ளை அழகு. பின்பு ஏன் என்னை விட்டு விலகிச் செல்கிறாய்? மன்னிக்கவும் இளவரசி, என்னை ஏன் அழைத்து வர சொன்னீர்கள்? இங்கே வா. இளவரசி, இங்கே வா. இளவரசி, என்ன கூறினாய்? நான் கொள்ளை அழகா? ஆமாம் இளவரசி, அதில் என்ன சந்தேகம்? உன் கூந்தல் நிலவில் எழில் கோலச்சருவில் கர்வம் அலைந்ததடி, என் கர்வம் அலைந்ததடி. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும். ஆதித்தன், இளவரசி, என்னை என்னை மன்னித்து விடுங்கள். வேண்டாம். நீ என்னை அழகாக வர்ணிப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இளவரசி, என்னை மன்னித்து விடுங்கள். ஏனோ தெரியவில்லை, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் கவிதை வெளியே வார்த்தைகளால் வந்து விடுகிறது. ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், உங்களை என்னால் திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று. ஏனென்றால் நான் அதற்கு தகுதியே இல்லாதவன். உங்களுக்கான ராஜகுமாரனை தேர்ந்தெடுங்கள். என்னை விட்டுவிடுங்கள் இளவரசி. நான் உங்களுக்கு தகுதியான ஆளே இல்லை. நீதான், நீ மட்டும்தான் எனக்கு தகுதியானவன். இல்லை இளவரசி, நீங்கள் தப்பாக புரிந்து கொண்டீர்கள். நீதான் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை மீறியே உனக்குள் இருக்கும் என் மேல் உள்ள காதல் வெளிப்படையாக வெளியே வருகிறது. அதையே தடுத்து நிறுத்துகிறாய். எனக்கு உன்னைத்தான் மிகவும் பிடித்திருக்கிறது. உனக்கும் என்னைத்தான் பிடித்திருக்கிறது. என்னை திருமணம் செய்து கொள். எவ்வளவு ராஜகுமாரன்கள் வந்தாலும் நீ மட்டும்தான் என்னுடைய ராஜகுமாரன். என்னால் உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. நான் யாரிடமும் இப்படி கெஞ்சியதே இல்லை. உனக்காக உன்னிடம் கெஞ்சுகிறேன் என்றால் நீ அதற்கு மிகவும் தகுதியானவன். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா?
இளவரசி, சொல் ஆதித்தன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? இப்பொழுதே எனக்கு ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும். இளவரசி, என்னை திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா? கூறு கூறு ஆதித்தன். நதி, என்னை பேர் சொல்லியா கூப்பிட்டாய்? அப்படி என்றால் ஆமாம், இவ்வளவு நாள் நீ இந்த நாட்டின் இளவரசி. ஆனால் இந்த நொடியிலிருந்து நீ எனக்கு மட்டும் இளவரசி. நதி, உன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு முழு சம்மதம். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டார்.